சென்னையில் நடைபெற்று வரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் தலைமுறை ஆற்றி வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். வீசி தாக்கினார். அப்பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேசினார். பேசி முடிக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், நீங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அந்த சபதத்தோடு சட்டமன்றத்தில் தேர்தலை சந்தித்தார். பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். அவர் சபதத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைந்தார். அதே போல்தான் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்டது. அந்த பிளவுபட்ட கழகத்தை ஒன்றாக இணைத்தவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமதி ஜானகி அம்மா அவர்களும் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஒருமித்த கருத்தோடு பேசி இந்த இயக்கம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. கழகம் பிளவுபட்டிருந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தோம். எனக்கு முன்னால் பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள், தேர்தலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்பொழுது இரட்டை இலை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திருமதி ஜானகி அம்மா அவர்கள் மாண்பு அம்மா அவர்களை அழைத்து, நீங்கள் தான் தகுதியானவர், ஆகவே நீங்களே இந்த கழகத்தை ஏற்று நடத்துங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அனைத்து வழக்குகளையும் திருமதி ஜானகி அம்மா அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே கழகம் ஒன்றாக இணைந்தது. இணைந்த நேரத்திலே 2 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது. அந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இரட்டை சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. நம்முடைய சின்னம் கிடைத்தவுடன் முதல் வெற்றியை நாம் பெற்றோம். அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மா அவர்கள் கழகத்தை ஏற்று தலைமை ஏற்று நடத்துகின்ற அந்த சூழ்நிலையிலும் பல்வேறு சோதனைகளை மாண்பு அம்மா அவர்கள் சந்தித்தார்கள். எப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது எந்த அளவுக்கு திரு கருணாநிதி அவர்கள் இடையூறு செய்தார்களோ அதைவிட பன்மடங்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழகத்துடைய தலைமை பொறுப்பேற்று கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது துன்பத்திற்கு ஆளானார். ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம்.